ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டோலின்ஸ் டயர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபிர் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபிர் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்களோட ஒப்பீனியனை ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போஸ்ட் பண்ணுறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2003 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஆல்மோஸ்ட் வந்து 1982 இவங்களோட கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2003 அந்த அஃபிஷியலா இந்த டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா மாறியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னன்னா, டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, ரீட்ரெட்டிங் சொல்யூஷன் பண்றது. அதாவது பழைய டயர்ஸை வந்து கொஞ்சம் புது டயர்ஸா மாத்த இந்த ரீட்ரெட்டிங் ப்ராசஸும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 40 கண்ட்ரீஸ்க்கு இந்த கம்பெனி இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்க எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வருது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022, 2023 ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல 2023 இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 114 கோடி, அதுல 60 லட்சம் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. 2023 இவங்க டோட்டல் ரெவன்யூ 119 கோடி, அதுல ஒரு 4 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. 2024 கன்சாலிடேட் பேசிஸ், அதாவது இவங்களோட சப்சிடரிஸ்லாம் சேர்த்து இவங்களோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு இருந்திருக்குன்னா 228 கோடி, அதுல இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்குன்னா ஒரு 26 கோடி அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ 60 லட்சத்துல இருந்து 26 கோடி அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் இந்த காலகட்டத்துல உயர்ந்திருக்கு. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹9.52 அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 25.87%, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹36.80 இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 30, 2024 டேட் அப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி அளவுக்கு கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 5.37% 2022 இருந்தது. அது 20.41% 2024 உயர்ந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி 0.78 இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இண்டாக் ரப்பர், வம்சி ரப்பர், டிவிஎஸ், ஸ்ரீ சக்ரா இருக்காங்க. ஜிஆர்பி லிமிடெட், எல்கி ரப்பர் கம்பெனி இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இவங்க சிமிலர் பிசினஸ், அதாவது டயர் மேனுஃபேக்சரிங்கும் சரி, அது மாதிரி ட்ரெட்டர் டயர்ஸ்லையும் சரி, ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ், அது மட்டும் இல்லாம எம்ஆர்எஃப் லிமிடெடும் வந்து இந்த கம்பெனியோட டைரக்ட் காம்படிட்டர்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 227 கோடி அளவுக்கு இருக்கு. இவங்களுக்கு கீழே வம்சி ரப்பர் 77 கோடி அளவுக்கு ரெவன்யூ பார்க்குற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இவங்க பிஎஸ்ஆ டிவிஎஸ் குரூப்போட டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடெடும் இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் இவங்க பியர்ஸை பீட் பண்ணிருக்கு. ஸோ இவங்க இபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3rd பிளேஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 9th 11 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் ₹215 ₹226 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 200 கோடி, ஆஃப் சேல் 30 கோடி, ஒரு டோட்டல் ஐபிஓ சைஸ் 230 கோடி அளவுக்கு இருக்கு. 66 ஷேர் ஒரு லாட்டுக்கு ₹14,916 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹5 ஒரு ஷேர், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 12 செப்டம்பர் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 13 செப்டம்பர் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 13 செப்டம்பர் 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி இந்த ரெட்ரீடிங் அண்ட் டயர் மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ்ல இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 541.98% சிஏஜிஆர்ல பினான்சியல் 2022 2024 காலகட்டத்தில் உயர்ந்திருக்கு. 40 ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் 5.37% 20.41% உயர்ந்திருக்கு. பேட் மார்ஜின் 0.56% 11.45% உயர்ந்திருக்கு. டயர்ஸ்ல ஓவராலா இந்த கம்பெனிக்கு மார்க்கெட் ஷேர் இந்தியால எவ்வளவு இருக்குன்னா வெறும் 0.06% அளவுக்கு இருக்கு. ரெட்ரீட் டயர்ஸ்ல இவங்க கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 2.73% இருக்கு. குளோபலா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும், மிடில் ஈஸ்ட்ல இவங்க ஒரு சப்சிடரி வச்சிருந்தாலும், குளோபலா லெஸ் தென் 1% அளவுக்கு தான் மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ மேரகோனி, ஜிஆர்பி, கேரளா ஆக்ரோ மிஷினரி கார்பரேஷன் லிமிடெட், ரெட்லேண்ட் மோட்டார்ஸ், டயர் கிரிப் சொல்லி இந்த மாதிரி ஓஇஎம்ஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. மார்ச் 31, 2024 டேட்டா படி 5.38% அளவுக்கு டோட்டல் ரெவன்யூல இவங்களோட ஆபரேஷன் எக்ஸ்போர்ட் ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸா நான் என்ன சொல்லி பார்க்கறேன்னா, ட்ரெட்டர் ரப்பர்ஸ்ல வந்து இவங்க மென்ஷன் பண்ணாத பிஎஸ்ஆ லிஸ்டட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அப்போலோ டயர்ஸ், ஜேகே டயர்ஸ் அண்ட் எம்ஆர்எஃப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்டட்
பிளேயர்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் இந்த டயர் செக்டர்ல 80% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருந்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோவும் ஃபினான்ஷியல் 2024ல நெகட்டிவா இருந்திருக்கு. இன்வென்ட்ரிஸும் இந்த கம்பெனிக்கு ரீசென்ட் டைம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் லெவல் இருந்தாலுமே இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரிஸ் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே வருது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்போலோ டயர்ஸ், பிகேடி டயர்ஸ், பிரிட்ஜ்ஸ்டோன், சியாட், ஜேகே டயர்ஸ், எம்ஆர்எஃப், டிவிஎஸ், ஸ்ரீ சக்கராலாம் இந்த டயர் மேனுஃபேக்சரிங்ல மட்டும் இல்லாம இந்த ட்ரெட்டட் டயர்ஸ்லயும் வந்து இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 80% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் டயர் மார்க்கெட்ல இந்த டிபிஆர், அதாவது இந்த ட்ரக்குக்கு ரிலேட்டட் டயர்ஸ்ல சைனீஸ் டாமினன்ஸும் இருக்கு. ஏன்னா சைனீஸ் பிரைசஸ் கொஞ்சம் சீப்பா லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ்ல இருக்கறனால அந்த மாதிரி சில பிரைசிங் ப்ரெஷரும் இந்த கம்பெனி ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சைனாவோட ஆன்டி டம்பிங் இதோட ரூல்ஸ்னால. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இந்த அளவுக்கு டொமஸ்டிக்ல இல்ல, லிஸ்டட் பிளேயர்ஸ் பயங்கரமா மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனிஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தாக் ரப்பர் பிஇ 52.6ல இருக்காங்க, வம்ஷி ரப்பர் பிஇ 32.1ல இருக்காங்க, டிவிஎஸ் சக்ரா லிமிடெட் 35 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க, ஜிஆர்பி லிமிடெட் பிஇ 69.9 பிபைல இருக்காங்க, எல்கி ரப்பர் கம்பெனி லிமிடெட் 52.6ல இருக்காங்க. ஸோ மினிமம் 32 மேக்ஸிமம் 69 அந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இவங்க பியர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ப்ரீ ஐபிஓல ஃபினான்ஷியல் 2024 டேட்டா இருக்கும்போது 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸும், போஸ்ட் ஐபிஓல டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் பேஸ்ல 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்க பியர்ஸ்க்கு ஈக்குவலண்டான வேல்யூவேஷன்ஸ் தான் இந்த கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கேப் எதுவுமே இல்ல. ஸோ போஸ்ட் ஐபிஓல இனி ரன் அப் எதிர்பார்க்கலாமா, அது அவங்க ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்க போகுது. லிஸ்டிங் ரேஞ்சும் அதை பொறுத்து தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்களை விட நல்ல ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ் இருக்கிற டிவிஎஸ் குரூப் இருக்கிற டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிட் 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும்போது அவங்களோட பிரைஸ் வந்து 4000 ரூபீஸ் கிட்ட இருக்காங்க. 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும்போது வம்சி ரப்பர் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும்போது இவங்க போஸ்ட் ஐபிஓல 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறது கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனிக்கு கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாக்குறீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த பக்கம் பாசிட்டிவா என்ன இருக்க போகுதுன்னா, போஸ்ட் ஐபிஓல இவங்க ஐபிஓ மணி எடுத்து இவங்களோட கடனை குறைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடுக்கு இவங்க டயர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த ஓஎம்ஸ் அந்த ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் மான்சூன் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் நல்லபடியா பூம் ஆச்சுன்னா அவங்க டிராக்டர் சேல்ஸ் நல்லபடியா இருக்கும். அது இந்த கம்பெனிக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம டூ வீலர் சேல்ஸும் ரீசென்ட் டேட்டா நல்லபடியா வந்திருக்கு. அதை பொறுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு நல்ல விஷயமா தெரியுது. க்ரூட் ஆயில் வந்து நம்ம டயர் கம்பெனிஸ்க்கு ரொம்ப பெரிய ரா மெட்டீரியல்ஸா இருக்கும். ஸோ அதுவும் ரீசென்ட் டைம்ல ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இந்த சைட் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. நெகட்டிவா இந்த சைட் என்ன சொல்லி பார்க்கணும்னா, இவங்களோட நிறைய லிஸ்டட் பிளேயர்ஸோட நிறைய மார்க்கெட் ஷேர் இருக்கிற பிளேயர்ஸோட வந்து இவங்களோட செக்மெண்ட்ல காம்படிஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா டாடா மோட்டார்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, மாருதி சுசுகி டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, ஏர் ஆன் ஏர் பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷன்ஸ் கேப் எதுவுமே இல்லை. அவங்க பிஎஸ்க்கு இன்லைனான வேல்யூவேஷன்ஸ் கேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மால் கம்பெனியா வந்து இருக்காங்க. இன்டென்ஸ் காம்படிஷன் சைனீஸ் ப்ராடக்ட் கிட்ட இருந்து வருது. லிஸ்டட் பிளேயர்ஸான ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப் டயர்ஸ், பிகேடி இண்டஸ்ட்ரி சொல்லி இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு பேக்கா இந்த கம்பெனி இருக்கிறதுனால வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில் நான் வைக்கிறேன். லிஸ்டிங் ஏஜ் கூட இப்போ வரைக்கும் எதுவும் தென்படல. ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஐபோ என்னை பொறுத்திருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரி. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸே லைக் பெயிண்ட் கம்பெனிஸா இருந்தாலும் சரி, டயர் கம்பெனிஸா இருந்தாலும் சரி டைரக்டா அஃபெக்ட் ஆவாங்க. ஒருவேளை இப்ப இருக்கிற ஸ்டாக்னன்ட் வாட்டிலிட்டி இல்லாத க்ரூட் ஆயில் பிரைஸ் கொஞ்சம் ஏறிச்சுன்னா எனி டென்ஷனால இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேஸ் கம்பெனி டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டைம்ல இன்வென்ட்ரிஸும் இந்த கம்பெனிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ போஸ்ட் ஐபிஓல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.